அன்புடன் கோவிந்தராஜுலு. மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 26ஆம் தேதி மதிய வானிலை அறிக்கை. அதாவது இந்த இன்வெஸ்ட் 99B பற்றி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இது இது 3 வேளையும் அறிக்கை போடுறதா நம்ம முடிவு பண்ணி இதை போட்டுட்ருக்கோம். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம், டெல்டாவில் அதி கனமழைங்கிறதுனால அதை போட்டுட்ருக்கோம். காலையிலேருந்து நேற்று நைட்டு லேசாக ஆரம்பித்த மழை விட்டு விட்டு கனமழையாக பெஞ்சிட்ருக்கு. ஏங்க விட்டு விட்டு தான் பெய்யுது, தொடர் மழைன்னு சொன்னீங்களே, என்ன பெய்யுமா பெய்யாதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது. நிச்சயமாக பெய்யும். இது கிட்டத்தட்ட 30ஆம் தேதி வரைக்கும் இந்த மழை தொடரும். அதாவது மழை அதி கனமழை தொடரும். மழை டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் தொடரும். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் 4ஆம் தேதி ஒரு நிகழ்வு வருது. அதுக்கப்புறம் 7ஆம் தேதி விக்ரஸாகி அதுக்கு கொஞ்சம் தீவிரமாகி அது ஒரு புயலாகவே கரையை கடக்க வாய்ப்பு இருக்குது. ரைட்டு, அது போட்டும். இது புயலாகுமா அப்படின்னு பார்த்தா ஏன் மழை நம்ம எதிர்பார்த்த மாதிரி நைட்டே தீவிரமாக வரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் நகர்வில் 18 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்துக்கிட்டு இருந்த அந்த தாழ்வு பகுதி என்ன பண்ணிச்சுன்னு கேட்டிங்கன்னா, 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் வேகத்தில் நகர ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் டிலே. ரைட்டுங்களா? இது தாமதமே தவிர்த்து விட்டுட்டு போயிடல, விலகி போய்விடலை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ 55 கிலோமீட்ரு ஸ்பீடு எடுத்துருச்சு. இப்போ 55 கிலோமீட்டர் ஸ்பீடு தாழ்வு சுழற்சி எடுத்துருச்சு. அதனால் இன்னும் 8 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் வேணும். 8 கிலோமீட்டர் ஸ்பீடுனால் என்ன ஆகும்? இது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 998 வந்துருச்சு. 1013 ஐசோபார். ரைட்டுங்களா? இப்போ கிட்டத்தட்ட இன்றைக்கி நைட்டே எடுத்துரும். 63 கிலோமீட்டர் ஆகிடுச்சின்னு என்ன பண்ணணும்? அதுக்கு புயல்னு பேரை வச்சாகணும். புயல்னு பேர் வச்சா என்ன பண்ணணும்? சவுதி அரேபியா பேர் இப்போ ஏன்னா லிஸ்ட்டில் இருக்கிறது. அதை ஃபெங்கல், FENGAL, அதை ஃபெஞ்சல்னு சொல்லணுமா ப்ரொனன்சியேஷன். அதை ஃபெஞ்சல்னு, அதுக்காக தான் நான் ஃபெஞ்சல்னு சொல்லுவேன். ரைட்டுங்களா? என்ன பண்ணுறாங்களோ பண்ணட்டும். ஆனால் ஃபெஞ்சல்ங்கிறது தான் அதனுடைய பெயர். ரைட்டு, பெயர் வைக்கக்கூடிய ஒரு புயலாக அது மாறப்போகுதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதுக்காக தான் இந்த அப்டேட்டு. இதனால் மழை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, வட இலங்கைக்கு கிட்டத்தட்ட 260 220 கிலோமீட்டர் கிட்ட ஆணி அடித்த மாதிரி நிற்கும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஓ மீடியன் மேடன் ஜூனியன் ஆசிலேஷனு, அதுக்கப்புறம் ஈக்குவட்டல் ராஸ்பியஸ். ஒன்று எம்ஜிஓ மேற்கேந்து கிழக்க போகிறது, ERVS கிழக்கேந்து மேற்க வருது. எதிரெடு திசையில் இருக்கிறதுனால அதனுடைய இழுப்பு, அதுவும் இல்லாமல் வெப்ப நீரோட்டம் இலங்கைக்கு கீழே ஒன்று போயிட்டுருக்கு. அதனால் எல்லாம் சேர்ந்து அதை நிலை பெற செய்யும் ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வானிலை ஆய்வாளர்களும் நம்புகிறாங்க. இதில் கொஞ்சம் இதுவும் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, கொஞ்சம் முரண்பாடுகளும் இருக்குது. ஆனால் நம்மளுடைய நம்பிக்கை இது சேட்டலைட் மேப்பு டைரெக்டாக IMDலேருந்து எடுத்தது தான், அவங்களோட கட்டசி. இப்போ அவங்க மேப்பில் சொன்னது இது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக எப்படி அந்த பேண்ட் கிரியேட் ஆகி போகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாடல்லேருந்து எடுத்தது தான். ரைட்டுங்களா? அதனால் மழைங்கிறது கனமழையாக இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து ஆரம்பிச்சிருங்க. ஒரு 3-4 மணிலேருந்து ஆரம்பிச்சிடும். ஏன் தொடர் மழையாக பெய்யலை அப்படிங்கிற கேட்டவங்களுக்கான பதில் இது. இதுவும் IMDலேருந்து எடுத்தது தான். அந்த க்ளவுட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குங்கிறது நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது இந்த மாடல்ஸை எடுத்துருக்கோம். இப்போ இதுவும் IMDயில் எடுத்தால் தான். லோ எங்கே இருக்குது, எள்ளு போட்டிருக்காங்க பாருங்கள், லோன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சைக்ளோன் C போட்டுருவாங்க, CS போட்டுருவாங்க. இது 3 மாடல். இந்த 3 மாடல் இது GFS இது வரைக்கும் அதை மாற்றிக்கல. GEPS இப்போ நம்ம சொல்கிற இடத்துக்கு கிட்ட அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி நம்ம சொல்கிற மாதிரி தரங்கம்பாடி பரங்கிப்பேட்டை கிடையிலையும் வரலாம். எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இப்போ 666 60 கிலோமீட்டர் 67 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. இது அப்படியே கரையிலையும் கடல்லையும் அப்படியே இலங்கை மேலே அப்படியே இலங்கையில் சரியான மழை அநேகமாக வெள்ளப்பெருக்கு மாதிரிலாம் ஏற்படுத்தியிருக்கணும். நம்ம நியூஸ் கேட்டால் தான் தெரியும். ரைட்டுங்களா? இங்கே கொஞ்சம் பவர் ப்ராப்ளம். ரைட்டுங்களா? அதனால தான் வீடியோ போகிறதே கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இது 287 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் கிட்ட வரங்காட்டியும் வட இலங்கைக்கு வரங்காட்டியும் ஸ்டாண்ட் ஆகிடாது. ஒரு இடத்துல நின்று, நான் ஏற்கனவே மேற்கொண்ட காரணம் தான் MJO, ERVS, வெப்பநிலை, அந்த காரணங்களால் அது ஒரு இடத்துல ஸ்டாண்ட் ஆகி நின்று அதிகமான மழையை தரும். ஒரு புயலாக 63 கிலோமீட்டர் ஆகிடுச்சிங்கிறதுனால அதில் அதாவது மார்ஜினல் சைக்கிள்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சோண்டு லேசான காற்று இருக்க தான் செய்யும். பெரிய அதுக்காக மட்டையை வெட்டுறேன், ஷீட்டை கட்டுறேங்கிற வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். அடுத்து 7ஆம் தேதிக்கு மேலே வர்றது கொஞ்சம் இருக்க தான் போகுது. ஷீட்டை கட்டுற மாதிரிலாம் இருக்காது.
அந்த பக்கத்தில் இருக்கிற மரம் வெட்டுற மாதிரி இருக்கும். அதை நான் வந்து கிட்ட வரங்காட்டி நான் சொல்கிறேன் 7ஆம் தேதிக்கு மேலே. அதுக்கு இன்னும் ஒரு 4 இன்னொரு 10 15 நாள் இருக்குது ரைட்டுங்களா. இந்த மழை 2ஆம் தேதி வரைக்கும் முதல்ல இந்த விஷயத்த நம்ம வந்து கன்சிடர் பண்ணி முடிப்போம். ஏன்னா இதுவே தகிர் நிறுத்தத்தில் கிடக்கு பயங்கர சுத்தலில் விட்டுக்கிட்டு. இது வந்து ஐஎம்டியில் சொன்னது தான். அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதாவது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா இன்வெஸ்ட் 99B அப்படின்னு போட்டு பார்த்தா அது வந்து பெங்கால் சைக்ளோன்ஸ் ட்ராக்கர்னே வருது ரைட்டுங்களா. அதனால் அவங்க வந்து ஏன்னா கொஞ்சம் டிலேவாக சொல்லுவாங்க. நம்மளை மாதிரி அவசரப்பட்டு தடாபுடான்லாம் அவங்களாம் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஏன்னா சொல்லிவிட்டு வாபஸ் வாங்க முடியாது அவங்களால ரைட்டுங்களா. அது வந்து கவர்மெண்ட் இல்லை. அதனால் மெத்த படித்த அதிகாரிகள் இருக்கிற இடம். அதனால் அவங்க வந்து கரெக்டாக வந்து சரி பண்ணி தான் சொல்லுவாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சிருப்புன்னு நினைக்கிறேன்னா நல்ல மழை இருக்குது. நன்றி, வணக்கம்.